ஒருபுறம் ஆரியன் தன்னால் முடிந்தவரை அவன் டிஜிட்டல் திரையில் ஷாலினியின் ஃபயர்வால்களை ஒவ்வொன்றாக உடைத்து கொண்டே வருகிறான். மறுபுறம் ஹரிஷ் தன் உடலில் இருக்கும் எனர்ஜியை பயன்படுத்தி ஷாலினி அனுப்பும் ரோபோட்டிக் படைகளை தூள் தூளாக்குகிறான். கடைசியில் ஷாலினியை சந்திக்கிறான் ஹரிஷ். ஷாலினி, நாகதேவனை கொண்ட மாதிரி என்னை கொல்ல முடியாது ஹரிஷ். என் இதயம் துடிக்கிறதை நிறுத்தினா இந்த சிட்டி முழுக்க ஒரு நியூக்ளியர் பிளாஸ்ட் நடக்கும். இப்போ சொல்லு, என்னை பழிவாங்குவியா இல்லை மக்களை காப்பாற்றுவியா? ஹரிஷ் இப்போது ஆரியனை பார்க்கிறான். ஆரியன் தனது கீபோர்டில் ஒரு கோடை டைப் செய்கிறான். ஹரிஷ், அந்த டேட்டாவை உன் உடம்புல இருந்து இவளோட சர்வரில் ஏற்று, நான் அதை அங்கேயே லூப் பண்ணி இவளோட சிஸ்டத்தையே லாக் பண்ணிடுறேன். ஹரிஷ் ஷாலினியின் மெயின் சர்வரை தொடுகிறான். பயங்கரமான மின்சாரம் பாய்கிறது. ஷாலினியின் கண்கள் பிதுங்குகின்றன. அவளது மொத்த திட்டமும் ஒரு நொடியில் முடங்குகிறது. ஷாலினி கைது செய்யப்படுகிறாள். ஆனால் ஹரிஷ் இப்போது முழுமையாக மனிதனாக இல்லை. அவன் ஒரு டிஜிட்டல் ஹியூமன். ஹரிஷ், என்ன நீ கண்ட்ரோல் பண்ணிட்டதா? ரொம்ப சாதாரணமாக நினச்சிக்காத. இதிலிருந்து எப்படி வெளியில் வரணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன்னை எதை வச்சு கண்ட்ரோல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். இதுக்கப்புறம் உனக்கே தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை அழிச்சிடுவேன். ரொம்ப சீக்கிரத்தில் வருவேன் ஹரிஷ், ரெடி ஆயிரு. ஹரிஷ், நீ இப்போ பாதுகாப்பாக இருக்க. ஆனால் இந்த டேட்டா இன்னும் உன் உடம்புல தான் இருக்குது. வேட்டை இதோட முடியல. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய உலகமே இருக்கு. ஹரிஷ் தூரத்தில் தெரியும் கடலை பார்க்கிறான். அவனது நீல நிற கண்கள் ஒரு புதிய ஆபத்தை உணர்த்துகின்றன. கடலின் அலைகள் ஹரிஷின் காலடியை தொட்டு சென்றன. அவனது கண்கள் இன்னும் அந்த நீல நிற ஒளியை உமிழ்ந்து கொண்டிருந்தன. ஆரியன் சொன்னது போல வேட்டை முடியவில்லை. ஆனால் ஹரிஷுக்கு தெரியும், இந்த டிஜிட்டல் சக்தி அவனது உடலை உள்ளிருந்து அரித்து கொண்டிருக்கிறது. இது ஒரு வரம் அல்ல, ஒரு மெதுவான மரணம். ஆரியன் ஹரிஷின் பயோமெட்ரிக்ஸை பார்க்கிறான். கிராஃப்கள் தாறுமாறாக எகிறுகின்றன. ஹரிஷ், இப்போதைக்கு ஷாலினி கிட்டேருந்து தப்பிச்சிட்டோம். ஆனால் உன் நரம்புகளில் இருக்கிற அந்த சப்ஜெக்ட் 7 டேட்டா இப்போது உன் டிஎன்ஏவை மாற்றிட்டுருக்கு. இன்னும் ஒரு வாரத்தில் இதை உன் உடம்புலேருந்து எடுக்கலன்னா நீ மனுஷனாக இருக்க மாட்ட, ஒரு மெஷினாக மாறிடுவ. எனக்கும் புரியுதுடா ஆரியன். என்னோட உணர்வுகள் மறத்து போகுது. என்னால் எதையும் சாதாரணமாக யோசிக்க முடியல. எல்லாத்தையும் டேட்டாவாக தான் பார்க்க தோணுது. இதை வெளியே எடுத்தே ஆகணும். அதுக்கு என் அறிவு மட்டும் போதாது ஹரிஷ். இந்த டேட்டாவுக்கும் பயாலஜிக்கும் இடையில் இருக்கிற கனெக்ஷனை உடைக்க ஒரு ஸ்பெஷலிஸ்ட் வேணும். அவளை தேடி தான் இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். ஹரிஷின் உடல்நிலை ஒவ்வொரு மணி நேரமும் மோசமாகி கொண்டிருந்தது. அவனது நரம்புகளில் ஓடும் நீல நிற மின்னல் இப்போது அவனது இதய துடிப்பையே ஒரு ஃபைனரி கோட் போல மாற்றிவிட்டது. ஆரியனுக்கு தெரியும், இன்னும் சில நாட்களில் ஹரிஷின் இதயம் ஒரு மென்பொருள் போல கிராஷ் ஆகிவிடும் என்று. அவர்கள் அங்கிருந்து ஒரு ஜீப்பில் புறப்பட்டு உத்தரகண்ட் மாநிலத்தின் அடர்ந்த காடுகள் வழியாக இமயமலையின் அடிவாரத்திற்கு சென்றார்கள். அங்கே சாதாரண மனிதர்கள் செல்ல முடியாத ஒரு செங்குத்தான மலைப்பாதையின் நுனியில் மேகங்களுக்கு நடுவே ஒரு சிறிய ஆசிரமம் இருந்தது. அதுதான் டாக்டர் நிலாவின் ரகசிய ஆய்வுக்கூடம். டாக்டர் நிலா ஒரு காலத்தில் அமெரிக்காவின் நாசா மற்றும் சிலிகான் வேலியின் முன்னணி நிறுவனங்கள் போட்டி போட்டுக்கொண்டு அழைத்த ஒரு மேதை. மனித மூளையை கணினியுடன் இணைக்கும் நியூரோலிங்க் தொழில்நுட்பத்தில் உலகிலேயே முதல் முறையாக வெற்றி கண்டவர் இவர்தான். ஒருமுறை இவர் உருவாக்கிய தொழில்நுட்பத்தை ஒரு தனியார் நிறுவனம் தவறாக பயன்படுத்தி பல உயிர்களை பழிவாங்கிய போது நிலா முற்றிலுமாக உடைந்து போனார். தொழில்நுட்பத்தின் மீது இருந்த வெறுப்பால் தனது அடையாளங்களை அழித்துவிட்டு இமயமலைக்கு தப்பி வந்தார். இங்கே அவர் பயோ ஹேக்கிங் செய்கிறார். அதாவது பழங்காலத்து மூலிகைகளையும் நவீன மரபணு அறிவியலையும் இணைத்து எலக்ட்ரானிக் பாதிப்புகளை மனித உடலிலிருந்து நீக்கும் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வருகிறார். ஆசிரமத்தின் உள்ளே சென்றதும் ஒரு பக்கம் மூலிகை செடிகளும் இன்னொரு பக்கம் அதிநவீன லேசர் கருவிகளும் இருப்பதை பார்த்து ஹரிஷ் வியக்கிறான். நிலா ஒரு பழைய டெலஸ்கோப் மூலம் எதையோ பார்த்து கொண்டிருக்கிறாள். ஆரியன் மெதுவான குரலில், நிலா, ரொம்ப வருஷம் ஆச்சு. இவனை காப்பாற்றத்தான் எவ்வளவு தூரம் வந்தேன். நிலா, என் நண்பனோட உயிர் இப்போ உன் கையில் தான் இருக்கு. ப்ளீஸ் எப்படியாவது அவனை காப்பாத்திடு. நிலா, இது ஹரிஷ், என்னோட உயிர் நண்பன். இவனை நம்பி அங்கே பல உயிர்கள் வாழ்ந்துட்டுருக்கு. நீ மனசு வச்சா மட்டும்தான் இவனை நார்மல் ஹியூமன் பீயிங்காக மாற்ற முடியும் என்றான் ஆரியன். நிலா மெல்ல திரும்பி பார்க்கிறாள். அவளது கண்களில் ஒரு தீர்க்கமான பார்வை. ஹரிஷை மேலிருந்து கீழ் வரை ஒரு முறை நோட்டமிடுகிறாள். அவள் கையில் இருந்த ஒரு சென்சார் ஹரிஷ் அருகில் வந்ததும் வேகமாக ஒலிக்கத் தொடங்குகிறது. என்ன ஆரியன், உங்கள் உயிர் நண்பன்கிறீங்க, இவ்வளவு லேட்டாக வந்திருக்கீங்க?
நீங்கள் ரொம்ப லேட் பண்ணிட்டீங்க ஆரியன். 5 நிமிஷம் முன்னாடி இவன் உடம்புல இருந்த சிக்னல் வேற, இப்போ இருக்கிறது வேற. அவனோட இதய துடிப்பு இப்போ மனுஷன் துடிக்கிற மாதிரி இல்லை, ஒரு எலக்ட்ரானிக் சிக்னல் மாதிரி மாறிடுச்சு. டாக்டர், என்னால் என் கை விரல்களை கூட சாதாரணமாக அசைக்க முடியல. ஏதோ ஒரு மிஷின் என்னை கட்டுப்படுத்துகிற மாதிரி இருக்குது. நிலா ஹரிஷன் கையை பிடித்து பார்த்தபடி, நிச்சயமாக இருக்கும். ஏன்னா உன் நரம்பு மண்டலத்தை ஒரு டிஜிட்டல் கோட் முழுசாக ஆக்கிரமிச்சிருச்சு. இதை சாதாரணமாக ஒரு சர்ஜரி பண்ணியோ இல்லை மருந்து கொடுத்தோ எடுக்க முடியாது. இது வைரஸ் இல்லை, இது ஒரு டிஜிட்டல் ஆன்மா. இதை உன் உடம்புலேருந்து பிரிக்கணும்னா உன் உடம்பை ஒரு முறை மரணத்தோட விளிம்பு வரைக்கும் கொண்டு போயிட்டு திரும்ப கூட்டிகிட்டு வரணும். அதுக்கு உனக்கு தைரியம் இருக்கா? நிலா, வேற வழியே இல்லையா? ஹரிஷ் ரொம்ப பாவம். தொழில்நுட்பத்தோட விளையாடுறப்போ யாரும் பாவம் இல்லை ஆரியன். ஹரிஷ், நான் ஒரு பயோ ரீபூட் முறையை முயற்சி பண்ண போகிறேன். ஒரு பக்கம் மூலிகை சாறு ரத்தத்தை சுத்தம் பண்ணும், இன்னொரு பக்கம் ஆரியன் அந்த டேட்டாவை உன் மூளையிலேருந்து சிப்புக்கு மாற்றுவான். இந்த ரெண்டுக்கும் நடுவில் ஒரு செகண்ட் மிஸ் ஆனாலும் நீ திரும்ப வரமாட்ட. எனக்கு சம்மதம் நிலா. ஒரு மிஷினாக வாழ்கிறத விட ஒரு மனுஷனாக சாகிறது எவ்வளவோ மேல். ஆரம்பிங்க. நிலா தனது கருவிகளை தயார் செய்ய தொடங்கினாள். ஆரியன் தனது லேப்டாப்பை நிலாவின் சர்வரோடு இணைத்தான். அந்த அமைதியான ஆசிரமம் இப்போது ஒரு போர்க்களமாக மாற தயாரானது. வெளியே இமயமலையில் ஒரு பெரிய புயல் உருவாகி கொண்டிருந்தது. அது உள்ளே நடக்கப் போகும் மாற்றத்திற்கு ஒரு அறிகுறி போல இருந்தது. ஹரிஷ் நிலாவின் சிகிச்சையில் இருக்கும்போது ஆரியனின் செக்யூரிட்டி சிஸ்டம் மீண்டும் அலறுகிறது. ஷாலினி சும்மா இருக்கவில்லை. அவளுக்கு தெரியும் ஹரிஷ் தன் உடலிலிருந்து டேட்டாவை எடுக்க முயல்வான் என்று. அவள் அந்த டேட்டாவை சைபர் பிளட் என்ற ஒரு புதிய வைரஸை ஏவுகிறாள். இந்த வைரஸ் ஹரிஷின் உடம்பில் இருக்கும் டேட்டாவை அழிப்பதற்கு பதிலாக அதை ஆக்டிவேட் செய்து அவனது உடலை அவனது கட்டுப்பாட்டிலிருந்தே பிடுங்கும். ஆரியன், யாரோ ஹரிஷோட சிஸ்டத்தை ஹேக் பண்ணுறாங்க. அவன் உடம்புல இருக்கிற எனர்ஜி இப்போ பிளாஸ்ட் ஆக போகுது. ஹரிஷ் வலியால் துடிக்கிறான். அவனை சுற்றி இருக்கும் எலக்ட்ரானிக் பொருட்கள் வெடிக்கத் தொடங்குகின்றன. இலா, இங்கே என்ன நடக்குது? ஹரிஷ் ஏன் இப்படி துடிக்கிறான்? ஆரியன், நான் சொன்னேன்ல, அவனோட அந்த டிஜிட்டல் சிஸ்டமாக யாரோ ஹேக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. நீங்கள் சீக்கிரமாக அதை பிரேக் பண்ணுங்க. மற்ற வேலையை நான் பார்த்துக்கிறேன். இருவரும் தங்களால் முடிந்தவரை ஒருவருக்கொருவர் சளைக்காமல் ஹரிஷை காப்பாற்ற போராடுகிறார்கள். டேய் ஹரிஷ், கொஞ்சம் பொறுத்துக்கோ, உன் மனசை தளர விடாத. நிலா, அந்த ஹெர்பல் நியூட்ரலைசர் அவன் உடம்புல ஏற்றுங்க. நான் அந்த வைரஸை லூப் பண்ணி தடுத்து நிறுத்துறேன். ஹரிஷ், நான் கொடுக்க போகிற இந்த மருந்து உன் நரம்புகளில் இருக்கிற டேட்டாவை பிரித்து எடுக்கும். ஆனால் அந்த வலி ஒரு நரக வேதனை மாதிரி இருக்கும். உன்னால் முடியுமா? பண்ணுங்க நிலா. எனக்கு திரும்பவும் ஒரு மனுஷனாக வாழணும். என் தாத்தா சொல்லிக் கொடுத்த அந்த பழைய ஹரிஷா மாறணும். ஆசிரமத்தின் நடுவே இருந்த அந்த உலோக கட்டிலில் ஹரிஷ் படுக்க வைக்கப்பட்டிருந்தான். நிலா அவனது முதுகெலும்பின் நரம்பு முடிச்சுகளில் நுட்பமான ஊசிகளை பொருத்தினாள். ஆரியன் தனது ஹாலோகிராஃபிக் திரைகளை திறந்து ஹரிஷின் மூளை அலைகளை டிஜிட்டல் டேட்டாவோடு இணைத்தான். சிகிச்சை தொடங்கிய அடுத்த நொடி ஹரிஷின் உடல் வில்லாக வளைந்தது. ஹரிஷின் நரம்புகள் நீல நிறத்தில் வீங்கி புடைக்கின்றன. அவனது அலறல் அந்த ஆசிரமத்தையே அதிர வைக்கிறது. ஹரிஷ் வலியில் துடித்து கொண்டே, ஆரியன் நிறுத்துடா, என் தலையில் யாரோ 1000 ஊசியால் குத்துற மாதிரி இருக்கு, என் ரத்தம் கொதிக்குதுடா. ஆரியன் பதற்றத்துடன் டைப் செய்தபடி, பொறுத்துக்கோ ஹரிஷ், அந்த சப்ஜெக்ட் 7 வைரஸ் இப்போ உன் மூளையோட கடைசி நியூரானை பிடிச்சிட்டு தொங்குது. நான் அதை ஒவ்வொன்றா கட் பண்ணிட்டு இருக்கேன். நிலா, சீக்கிரம் அந்த நியூட்ரலைசரை ஏற்றுங்க. நிலா மிகவும் நிதானமாக, ஹரிஷ், இப்போ உன் உடம்புக்குள்ள நான் செலுத்துகிற அந்த மூலிகை சாறு டிஜிட்டல் டேட்டாவை உன் ரத்தத்தில் இருந்து பிரித்து எடுக்கும். இது ஒரு கெமிக்கல் வார். உன் மனசு தளர விடாத. உன்னை சுற்றி இருக்கிற எலக்ட்ரானிக் இறைச்சலை மறக்க முயற்சி பண்ணு. ஹரிஷின் கண்களுக்குள் இப்போது ஆயிரக்கணக்கான ஃபைனரி எண்கள் 0, 1 மின்னல் வேகத்தில் ஓடிக்கொண்டிருந்தன. அவனது நினைவுகள் ஒவ்வொன்றாக டிஜிட்டல் கோப்புகளாக மாறி ஆரியனின் ஹார்ட் டிஸ்கிற்குள் பாயத் தொடங்கின. திடீரென ஹரிஷின் இதய துடிப்பு நின்றது. மானிட்டரில் ஒரு நீண்ட பீப் சத்தம் கேட்டது. ஆரியன் அதிர்ச்சியில் உறைந்து, நிலா, ஹரிஷோட ஹார்ட் பீட் நின்றுடுச்சு, சிஸ்டம் லாக் ஆகிடுச்சு, என்னால் டேட்டாவை முழுசாக எடுக்க முடியல. நிலா ஆரியனிடம், பயப்படாதே ஆரியன், அதுதான் டெத் பாயிண்ட் ரீபூட். ஹரிஷ், உன் ஆழ் மனசில் இருக்கிற அந்த பழைய ஹரிஷை கூப்பிடு. நீ மெஷின் அல்ல, நீ ஒரு மனுஷன். ஹரிஷின் உள்மனதில் அவன் ருத்ரவேந்தருடன் காட்டில் மூலிகை பறித்த அந்த பழைய நினைவுகள் நிழலாடின. அந்த தூய நினைவுகள் அவனது நரம்புகளில் இருந்த டிஜிட்டல் பிடியை தளர்த்தின.
மெல்ல மெல்ல அவனது கைகளில் இருந்த அந்த நீல நிற மின்னல் கோடுகள் மறையத் தொடங்கின. அவனது கண்கள் நீல நிறத்திலிருந்து மாறி மீண்டும் பழைய கருமை நிறத்தை பெற்றன. அவனது உடல் வெப்பநிலை 104 டிகிரியிலிருந்து இயல்பு நிலைக்கு திரும்பியது. ஹரிஷ் மெதுவாக கண்களை திறக்கிறான். அவனது பார்வை இப்போது தெளிவாக இருந்தது. காற்றிலிருந்த வைஃபை சிக்னல்களோ அல்லது மின்னணு அலைகளோ இப்போது அவனுக்கு தெரியவில்லை. ஹரிஷ், ஆரியன், எனக்கு எனக்கு பசிக்குதுடா. ஒரு மனுஷனா எனக்கு பசிக்குது. ஆரியன் கண்களில் கண்ணீருடன் சிரிக்கிறான். டேய், 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் உனக்கு எலக்ட்ரானிக் சார்ஜ் தான் வரும்னு நினச்சேன். இப்போ சாப்பாடு கேட்குறியே, நீ பொழைச்சிட்டுடா நண்பா. நிலா ஒரு நிம்மதி பெருமூச்சுடன், வாழ்த்துக்கள் ஹரிஷ், நீ ஒரு பெரிய போராட்டத்தை ஜெயிச்சிருக்க. ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, அந்த தகவல்கள் உன் உடம்புல இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அந்த தகவல்களை நீ தெரிஞ்சு வச்சிருக்கேன்ற விஷயம் ஷாலினிக்கு தெரியும். வேட்டைக்காரன் இப்போ ஒரு சாதாரண மனுஷனா மாறியிருக்கான். இனிமேதான் நீ இன்னும் ஜாக்கிரதையா இருக்கணும். கவலைப்படாதீங்க நிலா, என் உடம்புல அதை எப்படி எதிர்க்கணுன்ற அறிவு இப்போ என்கிட்ட இருக்கு. ஆரியன், அந்த சிப்பை லாக் பண்ணு. அதை இனிமேல் யாரும் பிரேக் பண்ணணும்னு கூட நினைக்கக்கூடாது. மாபெரும் புயல் ஓய்ந்து ஒரு தெளிவான சூரிய ஒளி அந்த ஆசிரமத்தின் மீது விழுந்தது. ஹரிஷ் ஒரு புதிய மனிதனாக, அதே சமயம் ஒரு புதிய இலக்கோடு எழுந்து நின்றான். அவனது கையில் இப்போது எந்த மின்னலும் இல்லை. ஆனால் அவனது மனதில் இமயமலையைப் போன்ற உறுதி இருந்தது. மறுநாள் காலை ஹரிஷ் மெதுவாக கண்களை திறக்கிறான். அவனால் அந்த தூரத்தில் இருக்கும் பறவைகளின் சத்தத்தை உணர முடிந்தது. டிஜிட்டல் அலைகளின் இரைச்சல் இல்லை. ஆரியன் ஹரிஷிடம், எப்படி இருக்க ஹரிஷ்? இப்போ உன் ஃபோனில் சார்ஜ் தீர்ந்து போனால் உனக்கு தெரியாது. ஏன்னா நீ இப்போ வெறும் மனுஷன்தான். ஹரிஷ், இதுதான் எனக்கு வேணும்டா. நிலா, ரொம்ப தேங்க்ஸ். என்ன, திரும்பவும் எனக்கே கொடுத்துட்டீங்க? நிலா ஹரிஷிடம், ஆனால் ஹரிஷ், அந்த சிப் இப்போ ஆரியன் கையில் இருக்கு. ஷாலினி அந்த சிப்புக்காக உலகத்தையே புரட்டி போடுவா. நீங்கள் 2 பேரும் இனிமே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஹரிஷ் எழுந்து நின்றபடி, இனிமே அவ தேடி வருது ஒரு மெஷினை இல்லை, ஒரு பழைய வேட்டைக்காரனை. ஆரியன், வண்டி எடு. இப்போ நாம் அந்த சிப்பை வச்சு ஷாலினிக்கே ஒரு ஆப்பு வைப்போம். ஹரிஷ் மீண்டும் ஒரு சாதாரண மனிதனாக மாறினான். ஆனால் அவனது மனதிடம் இன்னும் அந்த டிஜிட்டல் வேகத்தை விட அதிகமாக இருந்தது. ஹரிஷுக்கு ஒரு புதிய பிறவியைப் போல தெரிந்தது. பல மாதங்களாக அவனது நரம்புகளை வாட்டிய அந்த டிஜிட்டல் இரைச்சல் இப்போது இல்லை. அதன் இடத்தில் இயற்கையின் அமைதி மட்டுமே இருந்தது. நிலாவின் ஆசிரமத்தில் ஒரு பெரும் நிம்மதி பரவியிருந்தது. ஹரிஷ் எழுந்து நின்று தன் கைகளை தட்டி பார்க்கிறான். அவன் உடல் இப்போது லேசாக இருக்கிறது. ஹரிஷ் நிலாவின் கைகளை பற்றி கொண்டு, ரொம்ப நன்றி நிலா, நீங்கள் செஞ்சது வெறும் ட்ரீட்மெண்ட் இல்லை, எனக்கு என் வாழ்க்கையையே திரும்ப கொடுத்துருக்கீங்க. உங்களை நான் எப்பவும் மறக்க மாட்டேன். நிலா புன்னகையுடன், உன் மன உறுதி தான் ஹரிஷ் உன்னை காப்பாத்துச்சு. இனிமேலாவது ஒரு சாதாரண மனுஷனா நிம்மதியாக வாழப்பாரு. ஆனால் அந்த சிப், அதை ரொம்ப ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க. அப்போது ஆரியன் ஹரிஷின் அருகில் வருகிறான். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்கிறார்கள். கடந்த சில நாட்களாக அவர்கள் சந்தித்த மரண பயம், போராட்டங்கள் அனைத்தும் ஒரு நொடியில் கண்முன் வந்து சென்றன. ஆரியன் சட்டென ஹரிஷை ஓடி வந்து கட்டி அணைத்துக் கொள்கிறான். ஆரியன் உணர்ச்சி வசப்பட்டு, மறுபடியும் உன்னை பழைய ஹரிஷா பார்க்க எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமாடா. அந்த கடலில் நீ விழுந்தப்போ என் உயிரே போன மாதிரி இருந்துச்சுடா நண்பா. ஹரிஷ் ஆரியனின் முதுகில் தட்டி, விடுடா, உன்னோட அந்த கோஸ்ட் சர்வர் புண்ணியத்தில் தான் நான் இப்போ உன் முன்னாடி நிற்கிறேன். நாம் பிரிக்க முடியாத டீம். அவர்கள் மீண்டும் ஆரியனின் ரகசிய நிலவரைக்கு வந்து சேர்ந்தனர். பயணம் முழுவதும் ஹரிஷ் ஜன்னல் வழியாக வெளியுலகை பார்த்து கொண்டே வந்தான். சாதாரண மனிதர்கள், கடைகள், போக்குவரத்து, இவை அனைத்தும் அவனுக்கு ஒரு புதிய அதிசயத்தைப் போல தெரிந்தன. ஆரியனின் இடத்திற்கு வந்ததும் ஹரிஷ் தனது சொந்த ஊருக்கு கிளம்ப தயாரானான். ஹரிஷ் ஆரியனிடம், சரி ஆரியன், நான் கிளம்புறேன், ரொம்ப நாள் ஆச்சு, ஊரில் எல்லாரும் எனக்காக காத்துட்ருப்பாங்க. ஆரியன் ஹரிஷை பார்த்து, கண்டிப்பாக போடா, ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, ஷாலினி அமைதியாக இருக்க மாட்டா. உனக்கு எப்போ உதவி தேவைப்பட்டாலும் எந்த நேரமாக இருந்தாலும் தயங்காமல் எனக்கு கால் பண்ணு. நான் உன் பக்கத்தில் எப்பவும் இருப்பேன். ஓகே ஆரியன், நான் கிளம்புறேன். பை, வில் மீட் யூ சூன். ஹரிஷ் தனது ஊரை சென்றடைந்த போது சூரியன் மறையும் நேரம். அவனது மனது முழுக்க ஒரே ஒரு முகம்தான் நிழலாடியது, சந்தனா.
ஹரிஷ் காணாமல் போனதிலிருந்து சந்தனாவின் உலகம் ஸ்தம்பித்து போயிருந்தது. ஹரிஷ் தனது ஊரை சென்றடைந்த போது சூரியன் மறையும் நேரம். அவனது மனது முழுக்க ஒரே ஒரு முகம்தான் நிழலாடியது, சந்தனா. ஹரிஷ் காணாமல் போனதிலிருந்து சந்தனாவின் உலகம் ஸ்தம்பித்து போயிருந்தது. சந்தனா தனது மொபைலை தையில் வைத்துக்கொண்டு ஜன்னல் ஓரம் அமர்ந்திருந்தாள். கடந்த சில நாட்களாக அவள் செய்த ஒரே வேலை ஹரிஷின் நம்பருக்கு கால் செய்வதுதான். சந்தனா மீண்டும் டயல் செய்கிறாள். தி நம்பர் யூர் காலிங் இஸ் கரண்ட்லி அன்ரீச்சபிள் என்ற அந்த பழைய மெசேஜ் தான் மீண்டும் கேட்கிறது. சந்தனா கண்களில் கண்ணீருடன், இங்கே தான் இருக்கீங்க ஹரிஷ், ஒரு வார்த்தை, ஒரே ஒரு மெசேஜ் பண்ணியிருக்கக்கூடாதா? நீங்கள் இல்லாமல் இந்த நிமிஷங்கள் நகரவே மாட்டேங்குது. அவள் சோகத்துடன் ஃபோனை டேபிள் மீது வைத்தாள். அந்த சமயம் அவளது வீட்டின் காலிங் பெல் ஒலிக்கிறது. இந்த நேரத்தில் யார் வருவது என்று அவசரமாக கையில் ஃபோனை எடுத்துக்கொண்டு யோசித்து கொண்டே கதவை திறக்கிறாள். அங்கே வாசலில் ஹரிஷ் நின்று கொண்டிருந்தான். பழைய களைப்பு இல்லை, கண்களில் அந்த நீல நிற ஒளி இல்லை. அவன் முகத்தில் ஒரு அமைதியான அன்பான புன்னகை மட்டும் இருந்தது. ஹரிஷ், சந்தனா, சந்தனா. அதிர்ச்சியில் உறைந்து போனாள். அவள் பார்ப்பது கனவா இல்லை நிஜமா என்று அவளுக்கே புரியவில்லை. அவளது கையில் இருந்த ஃபோன் நழுவி தரையில் விழுந்தது. அவள் தழுதழுத்த குரலில், ஹரிஷ், நீங்களா? நிஜமாவே நீங்க தானா? பல நாள் தவிப்பு, 1000 கேள்விகள், ஆறாத காயங்கள் அனைத்தும் அந்த ஒரு சந்திப்பில் கரைந்து போயின. ஆனால் அதே சமயம் தூரத்தில் ஒரு கருப்பு நிற கார் இவர்களை கண்காணித்து கொண்டிருந்தது. ஷாலினியின் நிழல் இன்னும் அவர்களை பின்தொடர்ந்து கொண்டே இருந்தது. ஹரிஷின் வருகை அந்த வீட்டை மீண்டும் ஒரு திருவிழா கோலமாக மாற்றியது. சந்தனா நீண்ட நாட்களுக்கு பிறகு நிம்மதியாக உறங்கினாள். ஹரிஷ் மெல்ல மெல்ல தனது பழைய மூலிகை மருத்துவ தொழிலில் கவனம் செலுத்தத் தொடங்கினான். ஆனால் நிழல் உலகத்தினர் அவ்வளவு சீக்கிரம் யாரையும் விட்டுவிடுவதில்லை. அவர்கள் குறி இப்போது ஹரிஷின் பலவீனமான இடத்தின் மீது விழுந்தது. சந்தனாவின் அம்மா திலகாவுக்கு ஒரு பழைய பழக்கம் உண்டு, சூதாட்டம். ஹரிஷ் இல்லாத நேரத்தில் அந்த பழக்கம் அவளை பாதாளத்திற்கு அழைத்துச் சென்றிருந்தது. இப்போது ஹரிஷ் திரும்பி வந்தாலும் கடனில் மூழ்கியிருந்த திலகாவால் அந்த பழக்கத்திலிருந்து மீள முடியவில்லை. திலகா பதற்றத்துடன் சீட்டு விளையாடி கொண்டிருக்கிறாள். அவளுக்கு முன்னால் ஒரு நபர் மிக நிதானமாக அமர்ந்திருக்கிறார். அவர் பெயர் பிரதாப். பிரதாப் திலகாவிடம், என்ன திலகாம்மா, இந்த முறையும் லாஸ் தானா? இப்போ நீங்கள் எனக்கு தர வேண்டியது கிட்டத்தட்ட 50 லட்சம். திலகா பதற்றத்துடன், பிரதாப் தம்பி, இன்னும் ஒரு வாரம் டைம் கொடுங்க, என் மருமகன் ஹரிஷ் வந்துட்டான், எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்ணிடுவேன். பிரதாப், உன் மருமகன் கிட்ட பணம் இல்லைன்னு எனக்கு தெரியும் திலகா, ஆனால் அவன்கிட்ட ஒரு ஃபார்முலா இருக்குது. கேன்சர் வரைக்கும் குணப்படுத்தக்கூடிய அபூர்வ மூலிகை மருந்தோட ரகசியம் அவன்கிட்ட இருக்குது. அந்த ஃபைலை நீ எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்தா உன் கடன் முழுசையும் தள்ளுபடி செஞ்சிட்றேன். என்ன சொல்கிற? திலகா திகைத்து நின்றாள். தன் மருமகனுக்கு துரோகம் செய்வதா அல்லது கடனுக்காக தலை குனிவதா என தெரியாமல் தவித்தாள். ஹரிஷ் அந்த ஃபார்முலாவை பெட்ரூம் லாக்கரில் தான் வைத்திருப்பான் என்று தப்பு கணக்கு போட்டாள் திலகா. ஆனால் ஹரிஷ் மூலிகை சம்பந்தப்பட்ட எதையும் வீட்டில் வைக்காமல் தனது ரகசிய லேபில் வைத்திருப்பான் என்று யாருக்குமே தெரியாது. அந்த ரகசிய லேப் இருக்கும் இடம் ருத்ரவேந்தரை தவிர யாருக்கும் தெரியாது. ஹரிஷ் வெளியே சென்றதும் அந்த லாக்கரை திறக்க முயற்சிக்கிறாள் திலகா. முடியாமல் அங்கிருந்து வெளியே சென்று விடுகிறாள். திலகா அங்கிருந்து நகர்ந்தாலும் அவரது கண்கள் அந்த லாக்கர் மீதே இருந்தது. அன்று இரவு பிரதாப் திலகாவிற்கு மெசேஜ் அனுப்புகிறான். நாளை காலைக்குள்ள அந்த ஃபார்முலா என் கைக்கு வரலைனா உன் பொண்ணு சந்தனாவுக்கு என்ன நடக்கும்னு உன்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியாது என்று மிரட்டலுடன் வந்திருந்தது. மகளின் உயிரை காப்பாற்றுவதா இல்லை மருமகனை ஏமாற்றுவதா என்று புரியாமல் தவித்து போனாள் திலகா. பயத்தில் உறைந்து போன திலகா ஹரிஷும் சந்தனாவும் நீண்ட நாட்களுக்கு பிறகு வெளியே சென்றிருந்தனர். அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட திலகா ரூமுக்குள் சென்று மீண்டும் லாக்கரை திறக்க முயற்சிக்கிறாள். அது சாதாரண லாக்கராக இருந்தாலும் ஹரிஷ் அதற்கொரு சைலண்ட் அலாரம் செட் செய்திருந்தான். திலகா லாக்கரை தொட்ட அடுத்த நொடி ஹரிஷின் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வருகிறது. ஹரிஷ் சந்தனாவிடம் எதுவும் சொல்லாமல் அங்கிருந்து கிளம்புகின்றனர். விரைவில் வீடு வந்து அடைந்த ஹரிஷ் அவசரமாக ரூமுக்குள் செல்கிறான். ஆனால் அவன் ரூமுக்குள் செல்லும் முன் ஒரு கருப்பு உருவம் ஜன்னல் வழியாக உள்ளே நுழைகிறது. அது பிரதாப் அனுப்பிய அடியாள். ஹரிஷ் அந்த கருப்பு உருவத்திடம், யார் நீ? அந்த அடியாள் கத்தியை ஓங்குகிறான். ஹரிஷ் தனது பழைய வேகத்துடன் அவனை எதிர்கொள்கிறான். இப்போது அவனிடம் டிஜிட்டல் பவர் இல்லை, ஆனால் அவனது உடலில் இருக்கும் பழைய போர் வீரனின் வேகம் குறையவில்லை.
திலகா மூலையில் அமர்ந்து அழுது கொண்டிருக்கிறாள். ஹரிஷ், என்னை மன்னிச்சிடுப்பா, நான் ஏதோ தெரியாம. ஹரிஷ் திலகாவிடம், அத்தை, நீங்க செஞ்சது துரோகம் இல்லை, ஒரு பெரிய ஆபத்தை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்கீங்க. பிரதாப் வெறும் சூதாட்டக்காரன் இல்லை, அவன் மிகப்பெரிய மாஃபியா லீடர் ஷாலினியோட ஆள். ஷாலினி ஹரிஷை நேரடியாக தாக்காமல் அவனது குடும்பத்தின் பலவீனத்தை பயன்படுத்த தொடங்கிவிட்டாள். ஹரிஷ் இப்போது தனது குடும்பத்தையும் காப்பாற்ற வேண்டும், அதே சமயம் அந்த விலைமதிப்பற்ற மூலிகை ரகசியத்தையும் பாதுகாக்க வேண்டும். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏபி டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.